ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்ன 2025 ஒரு ஹாரர் சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக ரிலீஸ் ஆயிருக்க மேகன் 2.0 படம் எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி ஒரு பொண்ணுக்கு கேர்டேக்கராக மேகன் வருமோ, அது மணிக்கு இதில் வந்துட்டு கேண்டி கெம்மா அப்படின்ற ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்காக நம்ம மேகன் வருது. இப்போ இந்த கெட்ட ரோபோட்ட இருந்து நம்ம மேகன் ரோபோட்டு எப்படி இந்த ஃபேமிலியை காப்பாத்துச்சு அப்படின்ற சொல்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்துட்டு ஏஐ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன விதம் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் அந்த அமிலியான்ட்டு ஒரு ரோபோட் வரும். அந்த ரோபோட் வந்து இவங்க ரொம்ப அட்வான்டேஜாக காமிச்சிற விதமும் நல்லா இருந்துச்சு. அதுவே ஒரு விஷயத்தில் பாதகமாகவும் இருந்துச்சு. இதுலேயும் நம்ம அந்த அமிலியான்ற ரோபோட்ட இருந்து நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறதுக்காக ஒரு ஏஐ மூலியமாக ஒரு கார் சீன் வச்சுருப்பாங்க. அந்த கார் சேசிங் சீன் வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். பயங்கரமாக இருந்துச்சு. டெக்னிக்கலாக இது ஒரு சவுண்டான படம். நல்ல ஒரு ஹோம் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா மிரட்டி விட்டுருவாங்க. அதில் இந்த மேகன் பொம்மையை வந்து படம் ஆரம்பித்து ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் இந்த மேகன் ரோபோட்டே கொண்டு வருவாங்க. அது கொண்டு வரும்போது அந்த ஃபைட் சீன்ஸ் காமிச்சது தான் இதெல்லாமே நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இதில் வந்துட்டு 13+ ஆக்கிவிட்டாங்களா, அதனால ரத்தம் தைக்கிற காட்சிகள் இதெல்லாம் காமிக்காம விட்டது கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. படத்தில் ஹாரர் சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட்னு எடுத்துட்டாலே போட்டு விட்டுருவாங்க போல. ஏன்னா அதில் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஃபேமிலியோட பார்க்கட்டும்னு சொல்லி இந்த படத்தை எடுத்து வச்சிட்டாங்களா. ஆனால் ஃபேமிலியோட பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது படம். ஆனால் அதுவே ஒரு மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா இது குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிற அளவுக்கு தான் படம் இருக்குது. ஓவரால் அந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, பொழுதுபோலனா ஒன் டைம் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு வந்து IMDbல 6.3 வரைக்கும் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்னை கேட்டால் அது ஒருத்தர் தான் அந்த ரேட்டிங்கு. கண்டிப்பாக பொழுதுபோலனா ஒரு தடவை ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு ஓகேவான படம் தான். ரொம்ப மோசமான படம்லாம் கிடையாது. இந்த படம் வந்து உங்களுக்கு இப்போ ஆன்லைனில் அவைலபிள் இருக்குது. ஆனால் தமிழ் டப்பிங் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் மறக்காமல் அமுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.